அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் நிச்சயமாக ஏற்படும். நல்ல காரியங்கள் தள்ளி கொண்டு போய் கொண்டிருந்தாலும் மார்கழி மாதம் வந்தாலும் அதை பற்றி பேசக்கூடாது என்று எந்த விதியும் இல்லை. அதனால் தைரியமாக விற்பது, வாங்குவது, அது சம்பந்தப்பட்டு பேசுவது, சுபகாரியத்திற்கு உண்டான துணிமணிகளை வாங்குவது, ஆடை ஆபரணங்களை வாங்குவது, முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொள்வதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் தைரியமாக செய்யலாம். தொழிலில் சந்தோஷமான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். மேஷராசிக்காரர்களுக்கு பாத வலிகள் அதிகமாக காணப்படக்கூடிய காலகட்டம். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பிபி, சுகர் விஷயத்தில் அதீத கவனம். எனவே கால்வலிகளுக்கு உண்டான உடற்பயிற்சிகளை செய்து கொள்வது தான் அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி என்பதை மேஷராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்க்காத அனுகூலங்கள் சிலருக்கு ஏற்படும், கௌரவங்கள் ஏற்படும், பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள். எதை பற்றியும் அலட்டி கொள்ளாதீர்கள். யார் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். கண்டிப்பாக பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய 15 நாட்கள். உத்தியோகத்திலும் குடும்பத்திலும் ஏற்றங்கள் காணப்படக்கூடிய 15 நாட்கள்.